நான் இன்னைக்கு கொண்டக்கடலையையும் பாலக்கீரையும் சேர்த்து டிக்கி செய்ய போறேன். எப்படின்னா நம்ம கொண்டக்கடலை பாலக்கீரை சாப்பிடுற மாதிரி கொண்டக்கடலையில ஃபலாஃபல் செய்யற மாதிரி இந்த டிக்கிய செய்யலாம். ஆனா பாலக்கும் கொண்டக்கடலையும் சேர்த்து வச்சு செஞ்சா இன்னுமே ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கொண்டக்கடலையில நிறைய புரோட்டீன், அப்புறம் பாலக்ல நிறைய இரும்பு சத்து இருக்கு. நான் முதல்ல இந்த சாப்பரை எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட சாப்பர் இல்லாட்டி நீங்க சின்ன மிக்ஸி ஜாரை கூட எடுத்துக்கலாம். இப்ப என்கிட்ட இங்க ஒரு 3 பல்லு பூண்டு இருக்கு, அப்புறம் பச்சை மிளகாய் இருக்கு, அப்புறம் நல்லா நறுக்குன இஞ்சி இருக்கு. இதை எல்லாத்தையும் நான் இப்ப சாப்பர்ல போட்டுக்கிறேன். இப்ப இது கூட என்கிட்ட நல்லா பொடியா நறுக்குன பாலக்கீரையும் இருக்கு. இதையுமே நான் இப்ப சாப்பர்ல போடணும். ஆனா எனக்கு சோனா பாலக்கீரைய ரொம்பவே அழகா பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கான். இருந்தாலும் இது கூட நான் இதை போட போறேன். நான் இந்த பாலக்கீரைய நல்லா சுத்தமா கழுவி எடுத்திருக்கேன். நான் வேக வச்ச பாலக்கீரைய அரைச்சிக்க எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுல இருந்து நிறைய தண்ணி வெளியில வரும். அப்படி வெளியில வந்தா இந்த டிக்கி கூட நம்ம நிறையவே பைண்டிங் ஏஜென்ட்ஸை சேர்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ நான் எப்பவும் சும்மா வெட்டின பாலக்கீரையை தான் எடுப்பேன். உங்க விருப்பப்படி நீங்க வேக வச்ச பாலக்கீரைய கூட எடுத்துக்கலாம். நான் இப்ப இந்த பாலக்கீரையில கொஞ்சமா எலுமிச்சை பழச்சாறை சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கறதுனால இந்த பச்சை நிறம் வந்து அப்படியே இருக்கும். இதை சேர்க்காட்டி பாலக்கீரை கருப்பா மாறிடும். இப்போ ஒரு தடவை நான் இந்த சாப்பரை ஓட விட்டுக்கிறேன். ஒருவேளை நீங்க மிக்சியில செய்றீங்கன்னா சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதை பல்ஸ் மோட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப வலுவலுன்னுலாம் அரைக்க வேண்டியதில்லை. நான் இப்ப இந்த பாலக்கலவைய ஒரு பவுல்ல இப்படி எடுத்துக்கிறேன். இப்ப என்கிட்ட இங்க வேக வச்ச கொண்டக்கடலை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதை நான் ரொம்ப எல்லாம் வேக வைக்கல. இதை நான் ஒரு ராத்திரி முழுசா ஊற வச்சுட்டு குக்கர்ல 2 இல்லாட்டி 3 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கொண்டக்கடலைய அந்த அளவுக்கு வேக வச்சாலே போதும். அதாவது இதை நான் முழுசாலாம் வேக வைக்கல, ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கேன்டு கொண்டக்கடலைய பயன்படுத்தினா கூட நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த கொண்டக்கடலை ரொம்ப தண்ணியெல்லாம் உறிஞ்சாது. ஆனா நீங்க வேக வச்ச கொண்டக்கடலையில செஞ்சா அது இன்னுமே ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். ஸோ அடுத்ததா நான் சாப்பர்ல இந்த கொண்டக்கடலைய இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். மொத்தமா சேர்த்து அரைச்சா இது அரைக்காது. நான் இப்ப இது கூட கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா பாலக்காய் வெட்டும் போதும் நான் உப்பை சேர்த்துக்கல. நீங்க அப்படி பாலக்கீரையில உப்பு சேர்த்தா உடனே அதுல இருந்து தண்ணி வெளியில வர ஆரம்பிச்சிரும். அதனாலதான் சொல்றேன். இப்போ இந்த கட்டத்துல என்கிட்ட இந்த வறுத்த சீரகத்தூள் இருக்கு. அப்புறம் இந்த கொண்டக்கடலை கிரேவி செய்ய தேவைப்படுற இந்த கொண்டக்கடலை மசாலா இருக்குல்ல, அதை நான் எடுத்திருக்கேன். நீங்க விரும்பினா கரம் மசாலா தூளை எடுத்துக்கலாம், இல்லாட்டி சாட் மசாலா தூள், கருப்பு உப்பை கூட சேர்த்துக்கலாம். அது எல்லாம் உங்க விருப்பம்தான். அதனாலதான் சொல்றேன், என்ன நம்புங்க. இப்ப என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ரொட்டி தூள் இருக்கு. உங்ககிட்ட இந்த 1 இல்லாட்டி 2 நாளான ரொட்டி இருந்தா அதுல இருந்து நீங்க ரொம்ப அருமையான தூள்களை செய்யலாம். நான் இப்ப இந்த அரைச்ச மசாலா கூட ஒரு 2 ஸ்பூன் ரொட்டி தூளை சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி. இப்ப டிக்கிக்கு கலவை வந்து ரெடி ஆயிருச்சு. கொண்டக்கடலையும் பாலக்கீரையும் கூட அரைச்சாச்சு. இதுல இப்ப நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜாதிக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த ஜாதிக்காயோட வாசனை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். இதை பாலக்கீரையோட சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க இதை சேர்த்துக்க வேண்டாம். இப்ப நான் இந்த கலவையில கைய வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கிறேன். இந்த கலவைய கைகளால பிசைஞ்சாதான் இதுல தண்ணி சரியா இருக்கா இல்ல இல்லையா, அப்புறம் பைண்டிங் தேவைப்படுதா அப்படிங்கறதெல்லாம் தெரியும். நீங்க ஸ்பூன்ல பிசைஞ்சா உங்களுக்கு பைண்டிங் இன்னும் தேவைப்படுதா இல்ல இல்லையா அப்படிங்கறது தெரியாது. இப்ப வந்து இந்த கலவை
ரொம்ப சரியா தயாராயிருச்சு. இப்ப இது கூட நான் எதுவுமே சேர்க்க போறதில்ல. நீங்க கலவையில கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கலவையில இருந்து கொஞ்சம் பகுதியை எடுத்து ஒரு டிக்கி செஞ்சு பாருங்க. நீங்க டிக்கி செய்யும் போது அது நல்லா பைண்ட் ஆகி வந்தா நீங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒருவேளை நீங்க தண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பைண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரொட்டி தூளை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கடலை மாவு, அரிசி மாவுன்னு எதை வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்ப சின்ன சின்ன டிக்கிகளை செய்ய போறேன். இப்ப எல்லா டிக்கிகளும் தயாரானதுக்கு அப்புறமா நான் உடனே இதை வறுக்க போறதில்ல. அப்படி பண்ணோம்னா அது உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போறேன். அதுக்கப்புறமா வறுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். இப்ப 15 நிமிஷத்துக்கு அப்புறமா டிக்கிகள் நல்லா கெட்டியா ஆயிருச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் ஒரு பேனை எடுத்துட்டு அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த டிக்கிகளை நீங்க வெண்ணெயில கூட செய்யலாம். ஆனா அது கலோரிகளை அதிகரிக்கும். இப்ப இந்த டிக்கிய எடுத்து இப்படி பேன்ல வச்சுக்கிறேன். இப்ப இந்த நேரத்துல நீங்க பேனை ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு எண்ணெயையும் பேனையும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த டிக்கிய போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்படி பண்ணா டிக்கிகள் கண்டிப்பா உடையாது. அதனாலதான் சொல்றேன், என்ன நம்புங்க, நிஜமாதான் சொல்றேன். எல்லாமே இப்ப நல்லா குக் ஆயிருச்சு. இப்ப நான் ஒன்னா திருப்பி பார்த்துக்கிறேன், நல்லா நிறம் வந்திருக்கா இல்லையான்னு. இது நல்லாவே நிறம் வந்திருக்கு. இப்ப இதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த டிக்கிகளை நீங்க அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இந்த பாலக்கீரை அப்புறம் கொண்டக்கடலை கூட சீஸை சேர்த்தா இன்னுமே சுவையா இருக்கும். அதுவும் குழந்தைங்க மேல சீஸ் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா சீக்கிரமா சாப்பிட்டுருவாங்க. ஸோ இந்த டிக்கிகளை திருப்பினதுக்கு அப்புறமா அதுக்கு மேல இந்த சீஸை வச்சுட்டா டிக்கி சூடா இருக்கும் போதே அது சீக்கிரமா உருகிரும். இந்த டிக்கி நல்லா தங்க நிறத்துல 2 பக்கமும் நல்லா முறுமுறுப்பா வந்திருக்கு. இப்ப நான் இத ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்ப இந்த டிக்கிகள் சூடா தயாரா இருக்கு. இப்ப நான் அத ஒரு தட்டுல எடுத்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்ப இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க கிரீன் சட்னியை கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலைய வைக்கிறேன். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தயாராயிருச்சு சூப்பர் ஹெல்தி கொண்டக்கடலை பாலக் டிக்கி. புரோட்டீன் பேக்ட், அயர்ன் ரிச். இது என்ன போல ஹெல்த் ஃப்ரீக்கா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரம். சூப்பர் யம்.